லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டேய், உன் பொண்டாட்டியோட போன் எடுத்து பாருடா. அவங்க அப்பனை அந்த பக்கம் துரத்தி விட்டுட்டு இங்க இருந்து எத்தனை தடவை போன் பண்ணிருக்கானு பாருடா. டேய் பாருடா. வேலைக்கு அந்த சாத்தான் தெருமுனைக்கு வந்து இவ காதுல ஓதிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ கொடுத்துட்டு போகுது. நீ என்னமோ உன் பொண்டாட்டி உனக்காக அவ அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டா வெளியில துரத்திட்டான்னு நம்பிட்டு இருக்கடா. உன் மேல போலீஸ்னு சொல்லிட்டு ஒருத்தன் கை வச்சான்ல, அவன் யாரு, எந்த ஸ்டேஷன், ஏதாவது தெரியுமாடா? டேய், ஏதாவது தெரியுமாடா? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் மிரட்டினா ஒரு இன்ஸ்பெக்டர் பயந்துருவானா? லூசு பையல. டேய் ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா. டேய், கெட்டவனை கூட மன்னிச்சிடலாம்டா. ஆனா உன்ன மாதிரி முட்டா பையனுக்கு மன்னிப்பே கிடையாதுடா. ஒரு பக்கம் எதிரிங்களும் இன்னொரு பக்கம் முட்டாளங்களும் இருந்தா பாரு, முதல்ல முட்டாளதான் சுட்டு தள்ளணும். ஏன்னா எதிரி என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த முட்டா பையன் என்ன பண்ணுவான்னு தெரியவே தெரியாதுடா. முட்டா பையன். உமா, என் சின்ன மருமகளே, தனியாச்சலத்துக்கு தப்பாம பிறந்த குல கொழுந்தே, வணக்கம்மா. வணக்கம். உள்ளத்தாச்சி பொண்ணு, அவசரப்பட்டு உன்னை கன்னத்துல அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருமா. உன்னை அடிச்சதுக்கு சாரிமா. உன்னை அடிச்சிருக்க கூடாது, ஒண்ணு போட்டிருக்கணும். உன்னை ஒரே அடியில விட்டுருக்க கூடாது. உங்க அப்பனை அடிச்சு வெளுத்த மாதிரி உன்னை வெளுத்திருக்கணும். உன்னை சுடாம வெறும் ஒத்த அடியில விட்டு வச்ச பாரு, அதுக்கு சாரிமா. சாரி. யாருமா நீ? எங்க அப்பா எப்பேற்பட்ட நடிப்பு! அப்படியே ஆட்டத்தை கலைச்சி உங்க அப்பனை அப்படியே விட்டு துரத்துற மாதிரி துரத்தி இந்த முட்டா பையனை ஓம் பக்கம் இழுத்து. ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான். அவன் தான் முட்டா பயலாச்சே. அவனுக்கெல்லாம் ஒன்னும் பெருசா பிளான்லாம் பண்ண தேவையில்லை. நீ சொன்னதுமே கோட்டுக்கு அந்த பக்கமும் கோட்டுக்கு இந்த பக்கமும் மாறி ஜம்ப் பண்ணி சர்க்கஸ்காரனே தூக்கி சாப்பிட்டுருவான். முட்டா பையன் தானே இவன். இந்த பாரு, அவனை நீயே வச்சுக்கமா. இந்த பாரு, உனக்கு பெரிய தண்டனையே அவன் உன் கூட இருக்கிறதா. கடைசி வரைக்கும் அவனை உன் கூடவே வச்சுக்கிட்டு நாசமா போ. என்ன ஏமாத்திட்டு நீ நல்லா இரு. டேய், என்ன ஒரு பவ்யம், என்ன ஒரு நடிப்பு, என்ன நடிப்புடா. பின்னிட்டடா, சூப்பர்ரா. நான் பெத்த தலைமகனே. என்னடா இது, நீ இப்படி இருக்கிற ஆளே கிடையாதடா. நடிப்பா, நாடகமா? சூப்பர்ரா. ஒவ்வொரு வீட்லயும் மூத்த பசங்க அப்ப செத்ததுக்கு அப்புறம் தான் கொல்லி வைப்பாங்க. ஆனா அப்ப உசுரோட இருக்கும் போதே எனக்கு கொல்லி வச்ச ஒரே ஆள் நீதான்டா. டேய், உன்னால எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை நீ என்ன திரும்ப கொன்னுட்டடா. இல்லப்பா, ஆனா நீ பண்ண பாவம் இருக்கு பாத்தியா? சி, வேணாண்டா. உன் பாவம் உன்னோடையே போட்டு. ஏன்னா நீயும் ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்க. நான் உன்னை சபிக்க விரும்பல. ஏய், ஆனா உன்னடா, உனக்கும் இதே மாதிரி நடக்கும். இது மாதிரி இல்ல,
இதை விட பல மடங்கு அதிகமா நடக்கும். அன்னைக்கு உனக்கு புரியும்டா. ஏண்டா எரும மாட்டு பயல், நீ ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஏதாவது ஒரு கொடுமை பண்ணும் போதெல்லாம் என்னடா இவ இப்படி ஒரு கொடுமை பண்ணிட்டானேன்னு இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்த கொடுமை அதை விட பெருசா பண்ணுவ பாரு. அப்பதான் இதுக்கு அது எவ்வளோ பரவாயில்லன்னு தோணும். அப்புறம் அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேலன்னு பெருசு பெருசு பெருசா. எப்படிடா, எப்படி, எதுக்குடா இதெல்லாம் பண்ற? பணம் தான் வாழ்க்கையாடா? நீ பண்ண கொடுமையிலேயே பெரிய கொடுமை இப்படி ஒரு நாடகத்தை போட்டு என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிச்சதுதான்டா. ஆனா உன்னையும் ஒரு ஆளுன்னு நம்புறதுக்கு இந்த உலகத்துல ஒரு ஆள் இருக்கு. ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியம். மருமகளே, மூத்த மருமகளே, நீதான் இந்த வீட்லயே பர்ஃபெக்டான ஆளு. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ ஒரு வில்லின்னு. நீ இவங்கள மாதிரி நடிச்சது கிடையாது, என்ன பார்த்து சிரிச்சதும் கிடையாது, இவங்க யாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சது கூட கிடையாது. ஆனா இந்த வீட்லயே யோக்கியமான ஒரு ஆள் யாருன்னா அது நீதான். மூஞ்ச சிடுசிடுன்னு வச்சிருப்ப, தப்பு தப்பா பேசுவ, உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசுற முள்ள மாதிரித்தனம் உன்கிட்ட கிடையாது. உள்ளுக்குள்ள எவ்வளோ விஷம் இருக்கோ அதே போல வெளியே பாக்குறதுக்கும் அவ்வளோ விஷத்தோடயா இருப்ப. ஆனா இவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது நீ எவ்வளவோ பெட்டர். பெட்டர். இப்போ பாம்பை பார்த்த உடனே நம்ம படக்குன்னு விலகி போறது இல்ல, அந்த மாதிரி உன்னை நான் மதிக்கிறேன். ஆமா, உன்னை பெத்த அந்த தெய்வம் எங்க? மேகலா, தெய்வமே, வா தெய்வமே. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். கரெக்ட் டைமுக்கு என்ட்ரி கொடுத்துட்டீங்க. வணக்கம் சம்பந்தியம்மா. வணக்கம். வணக்கம். வயசானதுக்கு அப்புறம் ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகும்னா, வாழ்க்கையில செஞ்ச கெட்ட விஷயங்கள்லாம் ஒண்ணு ஒண்ணா ஞாபகத்துக்கு வந்து இருக்க போற கொஞ்ச காலமாச்சு யோக்கியமா இருக்கணுமேனு திருந்துவாங்க. சின்ன வயசுல செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஏதாவது புண்ணியம் தேட முடியுமான்னு பாப்பாங்க. அப்படி நம்மள மாத்திக்க முடியாம நாம கடைசி வரைக்கும் கெட்டவங்களாவே இருக்கிறதுக்கு நீங்க செத்துறலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போய் சேர்ந்திருந்தீங்கன்னா இந்த உலகத்துக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் புண்ணியமா போயிருக்கும். அம்மா, அதுக்கு கொஞ்சம் சீக்கிரமா முயற்சி பண்ணி ஆக வேண்டிய வேலையை பாருங்க. போதுமா? போதும். உங்க பொண்ணை கெடுத்தது, உங்க மருமகனை கெடுத்தது, போற வர எல்லாரையும் கெடுத்ததும் குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த பேரனை போட்டு திட்டுறதுன்னு உங்களோட அந்த அன்பு மனசு இருக்குல்ல, அது யாருக்கு வரும்? அது என்னமோ தெரியல, நீ பிறந்தப்ப நான் ரொம்ப அதிகமா சந்தோஷப்பட்டேன். நீ என்னை எதிர்த்து கேள்வி கேட்டப்பெல்லாம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி அப்படிதான் இருக்கணும், யாரா இருந்தாலும் அது அம்மா அப்பாவா இருந்தாலும் உன் கருத்தை நீ சொல்லும் போது நான் சந்தோஷப்பட்டேன். என் பேச்ச கேட்காம இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்ன
எல்லா அப்பனுங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் சில கோவம் இருந்துச்சு. ஆனா கட்டிக்கிட்டவனுக்காக அவன் கூடவே நின்னு சண்டை போட்டு உன் வாழ்க்கைக்காக போராண்ட பாரு. பாரு, நான் வெளியில தான் உன்னை வெறுக்கிற மாதிரி நடிச்சேன். ஆனா உள்ளுக்குள்ள உன்னை நினைச்சு பெருமை. நாம் ஒரு முடிவு எடுத்து எந்த பக்கம் நிக்கிறோமோ கடைசி வரைக்கும் அந்த பக்கம் தான் நிக்கணும், உறுதியா. கர்ணன் எப்படி எதிரில நிக்கிறது தன்னோட குடும்பம் தம்பிங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் நட்புங்கிற ஒரே விஷயத்துக்காக உயிரை விட்டான். அதே மாதிரி காதலுங்கிற ஒரே விஷயத்துக்காக இந்த மொத்த குடும்பத்தை எதிர்த்து போராடின, சண்டை போட்ட. அப்படி பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் நான் உசுருக்கு போராடிட்டு இருந்த சமயத்துல வந்து 5 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி இந்த அப்பனை காப்பாத்தி பொழைக்க வச்சு. இவங்களால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் திட்டினாலும் உதாசீனப்படுத்தினாலும் அத்தனையும் பொறுத்துக்கிட்டு எங்களுக்காக நீ இந்த வீட்டுல இருந்த. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உன்னை வெறுக்கிற மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள அதே மலராதான் நான் நேசிச்சேன். நான் எப்போ இவங்களோட சேர்ந்துக்கிட்டு தவறான முடிவெடுக்க ஆரம்பிச்சு உன்னோட வாழ்க்கையை தொலைக்க ஆரம்பிச்சியோ அப்பதான் உன் மேல இருந்த அன்பு, பாசம், நம்பிக்கை எல்லாமே போச்சு. இவங்க பண்ணதிலேயே பிரில்லியண்டான வேலை எது தெரியுமா? இவங்கள மாதிரி உன்னையும் மாத்தினதுதான். டேய், அதுக்கு உனக்கு சல்யூட்ரா. இப்ப நீயும் இவங்கள மாதிரி கேடு கேட்டு குட்டிச்சோரா போய் நிக்கிற. எந்த அளவுக்குன்னா உன் புருஷ மாமியார் மேல இல்லாத பொல்லாத கேஸ் கொடுத்து அவங்கள உள்ள தள்ளுற அளவுக்கு. இப்ப நீயும் மத்தவங்களோட வழியை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்ட. இந்த பார், ஆனா உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. நல்லா யோசிச்சுக்கோ. உன் அப்பனையும் ஆத்தாளையும் இப்படி 2ஆ பிரிச்சு விட்டு கொண்டு போட்டல பாரு, இதுக்கு உன்னோட மனசாட்சி உன்னை கொல்லாம விடாது. இன்னையில இருந்து ஒரு நாள் கூட நீ நிம்மதியா தூங்க மாட்ட. அப்பா, அடச்சி, என்ன அப்படி கூப்பிடாத. அப்பா, இனி உங்ககிட்ட எல்லாம் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இங்க பாரு, அங்க நாங்க செத்து நடு வீட்டுல எங்க புணம் கிடந்தா கூட அந்த நெத்தி காசை யாருக்கும் தெரியாம எப்படி லவுட்டிட்டு போலான்னு பாக்குற ஆளு நீ. இல்லப்பா, நீ என்ன சொன்னாலும் திருந்த போறதில்ல. எப்படியோ போ. போதுண்டாப்பா, நீங்க செஞ்ச எல்லாத்துக்கும் பெரிய நன்றிடா. சிறப்பா, வெகு சிறப்பா உங்க தகப்பன குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. நான் என் தோல்விய ஒத்துக்கிறேன்டா. ஆமாண்டா, எந்த அளவுக்கு வேணாலும் அசிங்க பார்க்காம நீங்க இறங்கி பல விஷயங்களை செய்றீங்க. அந்த அளவுக்கு என்னால செய்ய முடியாதுடா, சத்தியமா முடியாதுடா. நான் பெத்த செல்வங்களா அவங்கள கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வச்ச தங்கங்களே, நான் என்னோட தோல்விய ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன். இந்த மார்க்கெட்டைய உங்ககிட்ட தோத்துட்டான் 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 தோத்துட்டான்.
இந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. சாப்பிடுறீங்களா? எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. நீ போய் உன் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டாங்களான்னு கேளு. போ, நல்லவங்க எல்லாம் பட்னியா கிடப்பாங்க, அங்க போய் கேளு. சாப்பிட்டா என்ன, எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்ன? போ, இப்போ உனக்கு திருப்தி தானே? எதுக்கு முறைக்கிற? ஏங்க இப்படி இருக்கீங்க? நான் பார்த்த ஆளே நீங்க இப்ப இல்ல, வேற மாதிரி இருக்கீங்க. இதத்தான் நானும் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். நான் பார்த்த சீதா இது இல்ல. நீங்க ஒழுங்கா இருந்திருந்தா நான் எங்க இப்படி இருக்க போறேன்? எது ஒழுங்காவா? முட்டாள் மாதிரி பேசாத. இத்தனை வருஷமா நம்ம எவ்வளவோ சொல்லியும் திருந்தாத ஜென்மங்க ஓவர் நைட்ல ஒவ்வொருத்தரா மாறிட்டு வர்றாங்கன்னா இதெல்லாம் நம்ப முடியுதா? அதையும் நம்பிட்டு நீ என்னமோ ஊர் உலகத்துல இல்லாத பிள்ளைகளை பெத்து போட்ட மாதிரி அப்படியே உருகிட்டு ஓடுற. இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லையா? என்னமோ அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்க. உங்களுக்கு பிள்ளைங்களோட இருக்க பிடிக்கலன்னு நேரடியா சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவங்கள அதையும் இதையும் குறை சொல்லாதீங்க. அவங்கள மாதிரி நடிச்சு தந்திரம் பண்ணி பின்வாசல் வழியா உள்ள வந்து உன்னோட நம்பிக்கையை சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு. நான் அப்ப எப்படி இருந்தனோ இப்பவும் அப்படிதான் இருக்கேன். இனிமேலும் அப்படிதான் இருப்பேன். என்னமோ உனக்கு மட்டும்தான் அவங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரியும் நான் அப்படியே தண்ணி தெளிச்சு நடு ரோட்ல விட்ட மாதிரி பேசுறேன். பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ வாயை திறந்து சத்தமா சொல்ற. நானும் அதைத்தானே ஆசைப்பட்டேன். பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் நல்லா இருந்தா மட்டும் போதும்னு நீ நினைச்ச. அவங்க நல்லபடியா திருந்தி நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சேன். உனக்கு எனக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம். என்னமோ உன்னை பிள்ளைங்கள்ட்ட இருந்து பிரிக்கிற வில்ல மாதிரி என்ன பாக்குற. இந்த பாரு, அந்த வேலையெல்லாம் வேண்டாம். இந்த பாரு, அந்த ராஜா பையெல்லாம் ஒரு ஆளுன்னு அவங்கிட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்க சொல்ற. அந்த தனியா சில தான் திட்டம் போட்டு உமா பிள்ளைய கழிச்சிட்டான்னு வந்து சொன்னான். அந்த கோவத்துலதான் போய் அவளை அடிச்சேன். பேசட்டோன்னு வேடிக்கை பார்த்தா நீங்க பேசிட்டே இருப்பீங்களா? நீங்க பண்ணதையெல்லாம் பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ எனக்கும் எதுவுமே தப்பா தெரியல. ஆனா நான் உங்க எதிர்க்க நின்னு பாக்கும்போது நீங்க பண்றதெல்லாம் எனக்கு தப்பா தெரியுது. அப்ப நீ என்ன நம்ப மாட்டல்ல? அவங்க சொல்றதா நம்புவ, அப்படிதானே? நானு நீங்க சொல்றதையும் நம்பல, அவங்க சொல்றதையும் நம்பல. நடக்கிறது எல்லாத்தையும் என் கண்ணால பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் என்ன சொல்ல வர்றேன்னு உனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லையா? புரியல. புரியலையா? இல்ல புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலையா? இல்ல புரிஞ்சுக்கணும்னு விரும்பலையா? இதுதான் பிரச்சனையே. அவங்க நினைச்சதை சாதிச்சிட்டாங்க. ஒன்னா இருந்த நீயும் நானும் அடிச்சுக்கணும்னு நினைச்சாங்க. பக்காவா பிளான் பண்ணாங்க. அத இதோ செஞ்சு காட்டிட்டாங்க. இன்னைக்கு நீயும் நானும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த பிள்ளைங்களாவது அப்பா அம்மாவை பிரிக்கணும்னு நினைப்பாங்களா? நம்ம பிள்ளைங்க நினைப்பாங்க. நம்ம பிள்ளைங்க நினைப்பாங்க சீதா. அயோக்கிய பெண்ணு. போதும், இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து என் பிள்ளைங்களை பத்தி தப்பா பேசாதீங்க. என்ன ஓம் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு இருக்க? அவங்களுக்கு நான் தானே அப்ப. அவங்கள கண்டிச்சு திருத்துறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல? உங்க மனசுல வெறும் வெறுப்பு தாங்க இருக்கு. அவங்கள ஜெயிக்கணுங்கிற வெறி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்க வந்து தயாரா இருக்கீங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. உங்களால என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ சீதா, நீ சொல்றது எல்லாமே அவனுங்க நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதோட உச்சக்கட்டம் தான் உன்னையும் என்னையும் பிரிக்க இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சு தொலைதா இல்லையா? நான் என் பிள்ளைங்களை நம்புறேன். ஏய், ஐயோ அடிச்சாச்சு. அடிங்க, ஏன் கையை கீழே இறக்கிட்டீங்க? இந்த வீட்ல உங்ககிட்ட அடி வாங்காத ஒரே ஆள் நான் மட்டும்தான். அதையும் மிச்சம் வைக்கிறீங்க. என்னையும் அடிச்சு உங்க ஆத்திரம் மொத்தத்தையும் தீர்த்துக்கோங்க. தாலி கட்டின நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் எனக்கு நீங்க பண்ணாத ஒரே விஷயம் அதுதான். அதையும் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும். ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க, அடிங்க, என்னையும் அடிச்சு கொல்லுங்க. பிள்ளைங்க எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு இந்த வீட்ல நாம 2 பேரும் மட்டும் இருந்து என்னங்க சாதிக்க போறோம்? என்ன சாதிக்க போறோம்? கேக்குறேன்ல,
வாயை திறந்து பதில் சொல்லுங்க. இங்க பாரு, இப்ப நான் எது சொன்னாலும் உன் மண்டையில ஏறாது. நான் சொல்றது எல்லாமே உனக்கு தப்பா தான் தெரியும். இங்க பாரு, நாம ஒரு 4 நாளைக்கு திருச்செந்தூர் போய் முருகனை பார்த்துட்டு வந்துருவோம். போயிட்டு வர்ற வரைக்கும் வேற எதை பத்தியும் பேச வேண்டாம். இந்த தண்ணி குடி.